குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட் என்ன டின்னர் செய்யலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு எப்படி ஈஸியாக டேஸ்டியாக சன்னா மசாலா செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் தேவையான ஸ்பைசஸ், அப்புறம் ஊற வச்ச சன்னா. ஸோ இப்போ வானலில் பற்ற வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. தென் நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாமே அதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். எப்படியும் பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. ஸோ சோம்பு போட்டாச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயை ஆட் பண்ணிட்டோம். நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ஹையில் வைக்காதீங்க, மீடியம்லேயே வச்சு பண்ணுங்கள். தென் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சைட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா எடுத்து வச்ச 2 தக்காளி, அப்புறம் அந்த இஞ்சி, பூண்டு, அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு அதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லை எந்த மசாலா இருந்தாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஸோ நல்லா ஃப்ரை ஆகுது. ஸோ மீடியம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண அந்த டொமேட்டோ பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வானலில் செய்யணும்னு கிடையாது. நம்ம குக்கர், வானல் எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை செஞ்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதில் ஊற வச்ச சன்னாவை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போது இதை மூடி வச்சுருங்க. ஒரு 2 விசில் வர வரைக்கும் நல்லா ஹீட் ஆகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சன்னா வெந்திருக்கு. ஓகே, தென் இப்போ அதை கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிறோம் தனியாக. எதுக்குன்னா சாலிட் கண்டென்ட் நம்மளுக்கு நிறைய வேணுன்றதுக்காக கொஞ்சமாக சன்னா எடுத்து அதை அரைச்சிக்கிறோம். ஸோ அரைச்சி வச்சு அந்த சன்னாவை இதில் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதை கொதிக்க வைங்க. ஸோ இப்போ நல்லா இது கொதிச்சிருச்சு. ஸோ யுவர் ஃபேவரட் சன்னா மசாலா இஸ் ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.